தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லா நாடுகளுமே ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் முறை வரலாற்றில் இப்படி யாரும் அமெரிக்காவை எதிர்த்து பேசினதே இல்லை. ஜெர்மனியுடைய சான்சலர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஈரான் தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போரில், அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருச்சு, அமெரிக்கா சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல, அமெரிக்காட்ட கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நெகோசியேஷன் டேலண்ட் இல்லை, அவங்க எந்த அளவுக்கு நெகோசியேஷன் பேசி வம்படியாக என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்மோஸை முற்றுகையிட்டு அதை தடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அமெரிக்காவுக்கு இதுல தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெர்மனியுடைய சான்சலரே அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க அறிவிச்சதே கிடையாது. அதுல சொல்லும் போது நடுவுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஈரானை குறை சொல்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்னாலதான் ஈரானுடைய பேரே கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் சரியான ஆட்சி செய்யல, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தீவிரவாத நாடு மாதிரி வழி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு முழுசா என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் தான் ஜெயிச்சிருக்காங்க, அமெரிக்கா தோத்துருச்சு, ஈரான் சொன்னதை சாதிச்சிட்டாங்க, ஈரான் பேச்சுவார்த்தை கூட வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தடுத்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை அறிவிச்ச கையோட கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தெளிவா சொல்றாங்க, இன்னி யாரும் அமெரிக்காவெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க, இத்தனை நாள் அமெரிக்கான்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் போதும், இனி நம்ம மற்ற நாடுகளை பார்த்து போலாம், எல்லா நாடுகளோடும் நம்ம நிக்கலாம், அமெரிக்காவுக்காக மற்ற நாடுகளை பகைச்சோம் அப்படிங்கிறது இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனடாவுடைய அதிபர் என்ன பண்ணிருக்காரு, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு பக்கம் ஜெர்மனி, இன்னொரு பக்கம் கனடா, இது ரெண்டையுமே அறிவிச்சிருக்காங்க. மூணாவதா யூரோப் கண்ட்ரீஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கலாம். ஏன் நீக்கணும்னா, நம்ம பொருளாதார தடையை நீக்கணும்னா ஹார்மோஸ்ல நம்மளுடைய கப்பலை வாங்கி கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு யூரோப்பும் முடிவு பண்ணியிருக்காங்க. யூரோப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாவே பொருளாதார தடையை நீக்கிறாங்க. அது போக கனடாவும் ஜெர்மனியும் ஈரான் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுலயும் கனடா என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னியும் போய் இந்த அமெரிக்காக்கெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க, அவங்கள ஈரானே துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, நாம் எதுக்கு இனிமேல் அமெரிக்காவுக்கு பயப்படணும்னு சொல்றது மூலமாக அமெரிக்காவை தோத்துட்டாங்கன்னு மட்டும் சொல்ல, இனிமேல் உங்களுக்குலாம் யாரும் பயப்பட மாட்டாங்கன்னு வேற என்ன பண்ணிருக்காங்க, கேவலப்படுத்திருக்காங்க. அப்ப எல்லா நாடுகளும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரான் கிட்ட அமெரிக்கா தோத்துருச்சுங்கிறத நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்றாங்க. பத்தாவதுக்கு சவுதியில இருந்தே என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஃபாரின் மினிஸ்டர் போன வாரம் சொல்லியிருந்தாரு, நம்ம வீடியோல கூட சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னா, அமெரிக்காவாலேயே மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்காவுடைய தளங்களை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதை நேரடியாக ஈரானுடைய அடியில நீங்க சிக்கிட்டீங்கிறத என்ன பண்ணியிருந்தாரு, நீங்க அடி வாங்கினீங்க, ஈரான்கிட்ட தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லாம, முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கோங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல அப்படின்னு சொன்னது மூலமாகவே தெரிஞ்சிருச்சு ஈரான்கிட்ட எந்த அளவுக்கு அமெரிக்கா தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்ட்டு. இது மூலமாக அரபு நாடுகளுக்கும் ஒரு படிப்பினை தான், மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்கா உதறி தள்ளுறதுக்கு இது காரணமா போயிருக்கு. இந்த நேரத்துல நேத்து ஈரான் என்ன பண்ணாங்க, மாஸ்கோவுக்கு போயிருந்தாங்க, ரஷ்யாவுக்கு போய் புட்டினை சந்திச்சிருந்தாங்க. அப்படி சந்திக்கும் போது அங்க போய் அராச்சி அவர்கள் உட்காந்து சொல்லக்கூடிய வீடியோ வெளியே வந்திருக்கு. அதுல அவர் சொல்றாரு, ஈரான் எங்களை என்ன பண்றாங்க, டெய்லி ஃபோன் பண்ணி கெஞ்சுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அந்த நியூக்ளியரை கொடுத்துருங்க, யுரேனியம் கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நாங்க பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போற ஐடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்க ஹார்மோஸை என்ன பண்ணுவோம், நாங்களும் ஓமானும் சேர்ந்து ஒரு டோல்கேட் அமௌண்ட்டை வசூல் பண்ணுவோம். ரெண்டாவது எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கணும், அப்புறம் தான் மூணாவது தான் நாங்க நியூக்ளியரை பத்தியே பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் குலுங்கி சிரிச்சிருக்காரு. இது வேற பாத்தீங்கன்னா வீடியோவை எடுத்து வெளியிட்டதுக்கு பிறகு ட்ரம்ப்புக்கு இன்னும் அவமானம். இருந்து நான் தோத்துட்டேன்னு போய் அங்கதான் போய் சொல்லணுமாடா, எங்களுடைய எதிரிகிட்டே போய் உட்கார வச்சு பேசி அசிங்கப்படுத்திருக்கீங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு கடுப்புல இப்ப ட்ரம்ப் இருந்துட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்திருக்காங்க தான் சொல்லணும். ஈரான் அமெரிக்காவை பத்தி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவங்க ரெண்டு போர் செய்யறாங்க. ஆனா நடுவுல இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா தோத்துருச்சு அப்படிங்கறது உணர்ந்திருக்காங்க. ரஷ்யாவே சிரிச்சிருக்காங்கிறது மூலமாக ஈரான் எந்த அளவுக்கு அங்க ஜெயிச்சிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரான்ல பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அழிவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா இந்த தடவை தோல்வி அமெரிக்காவுக்கு தான். அதுக்கு தான் ஈரான் சொல்றாங்க, மறுபடியும் ட்ரம்ப் கோவத்துல என்ன பண்ணிருக்காரு, 3 நாள்ல போர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி இப்ப 2 நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு அநேகமா போர் ஆரம்பிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அப்படி நாளைக்கு போரே ஆரம்பிச்சாலும்
ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுடைய தேசம் வந்து பறந்து விரிந்திருக்கு, அதனுடைய அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து முழுசா அழிச்சிட முடியாது ஒரே நேரத்தில். அப்போ ஒரு பக்கம் நீங்கள் வந்து முடக்கினா இன்னொரு பக்கம் நாங்கள் போவோம், இன்னொரு பக்கம் முடக்கினா இன்னொரு பக்கம் போவோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் எங்களால் ஒரு வழியை விட்டு இன்னொரு வழியில் வந்து எங்களை காத்து கொள்ள முடியும், அதனால ஈரானில் தோல்விங்கிறத தழுவ முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அமெரிக்கா 3வது நாள் தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 3வது நாள் இப்போ நாளைக்கு தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நடத்துவாங்கன்னு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்கு, நாங்கள் இந்த தடவை கரெக்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், பவர் பிளான்ட்டவே குறி வைக்க போகிறோம், எண்ணெய் நிலையங்களே குறி வைக்க போகிறோம், கார்க் தீவே அழிக்க போகிறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை ரஷ்யா வேற என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நேரில் போய் பேசிட்டு வந்திருக்காங்க பாருங்க. பேசினதுக்கு பிறகு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, டீலிங்க்கு வராங்க. நாங்கள் வந்து ஈரான் கூட ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட்டில் தான் இருக்கோம், இன்னும் என்ன வேணுமோ அதை நாங்கள் தரக்கு தயாராக இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புசீர் மின் நிலையம் இருக்குது பாருங்க, அதில் வந்து ஃபுல்லாக ரஷ்யாவுடைய ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அது ரஷ்யா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா மறுபடியும் அந்த மின் நிலையத்துக்கு உள்ளே வராங்க. வந்துட்டு அங்கிருந்து வேலையை ஆரம்பிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ ரஷ்யாவும் வந்து பார்த்தா போர் ஆரம்பித்த போது அங்கே சேதம் ஏற்பட்டுச்சுன்னு போனாங்க. இப்போ மறுபடியும் உள்ளே வராங்க. அணு ஆயுதம் விஷயத்துக்கே ரஷ்யா துணை நிற்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. ரஷ்யாவும் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது நாங்கள் இருக்கக்கூடிய அணுமின் நிலையம், அந்த இடத்துல நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது, அது எங்களை தாக்குதல் நடத்துறதுக்கு சமம், அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய வீரர்களை காப்பாற்றுறதுக்காக தாக்குவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை வந்து ஆன் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு அதில் 20 பேர் தான் இருக்கிறாங்க. 120 பேர் வெளியேறி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வராங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க யுரேனியம் விஷயத்தை விட்டு தரதாக வந்து ஐடியாவே இல்லைன்னு அர்த்தம். ஈரான் சொல்றது என்னன்னா, அது எங்களுடைய அறிவுக்கு கிடைச்ச பரிசு, நாங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எப்படி நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருந்தா எதுக்கு இஸ்ரேல்கிட்ட மட்டும் இருக்குது? இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி கொண்டு வந்து தானே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன உரிமையில மத்திய கிழக்கு நாடுகளில் அணு ஆயுதம் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியில எழுப்பியிருக்காங்க. பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கே வந்து பார்த்தா ரொம்ப ஒரு நோஸ்கட்டான ஒரு சமயமாக இருந்துட்டு இருக்குது. இதுல எங்கிருந்து யூரோப் கண்ட்ரிஸும் நேட்டோ நாடுகள்லாம் வந்து கப்பலோட வந்து இவங்களை காப்பாற்ற போறாங்க. கண்டிப்பா காப்பாற்ற போறதுல பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கப்பல் வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க எண்ணி கொண்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இன்னைக்கு ஈரான் இன்னொரு வழி யோசிச்சிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு, அதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த போர் வரதுக்குலாம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அங்கே உக்ரைன் போருக்கு ஆயுதம் அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹார்மோஸ் கிடையாது, வேற ஒரு ரூட்டை வந்து ஈரான்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த வழியாக மாஸ்கோவுக்கு நம்ம வந்து எண்ணெய்களை எல்லாம் அனுப்பலாமா, அந்த எண்ணெயை அங்கிருந்து அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பலாமா அப்படின்லாம் வந்து இன்னைக்கு போய் பேசிட்டு வந்திருக்காங்க, டீலிங் போட்டு வந்திருக்காங்க. பார்க்க போனால் ஈரான் வந்து ஒரு வழி இல்லாட்டினாலும் இன்னொரு வழியில் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை செய்யணும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் இன்னும் அமெரிக்காவுடைய முற்றுகையும் அவர்களை வந்து தடுக்கலை. எல்லா விதத்திலையும் இந்த தடவை ஈரான் கை ஓங்கி இருக்காங்க. கண்டிப்பாக நஷ்டம் ஜாஸ்தி தான். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, எவ்வளோ சொல்லிட்டாங்க, $270 பில்லியன் சொல்லிட்டாங்க. அதோடவே வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நஷ்டங்களை அவங்க தழுவிருக்காங்க. அதை தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ இந்த டோல்கேட் ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணி அது மூலமாக அவங்கள சரி பண்ணிக்க போகிறாங்க. பக்கத்தால் இருக்கக்கூடிய ஓமன் நாட்டையும் சேர்த்திக்கிறாங்க. ஓமனுக்கு சந்தோஷம் தான், நமக்கு கொடுத்தா ஓகே தான் சொல்லிட்டு அவங்களும் இவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து பக்கத்தால் இருக்கக்கூடிய ஓமனு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈரான், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஹார்மோஸில் காசையை வசூல் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது 2 நாட்டோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு போர் ஆரம்பிக்க போதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இப்போ என்ன காரணமெல்லாம் சொல்லி தள்ளி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.